பா சினிமாக்கு போறோம்பா. மாப்பிள என்ன சவுளி கடை திறக்கிற சந்தோஷத்துல பயங்கர கொண்டாட்டத்துல இருக்கீங்க போட்டிருக்கேன். பார்ட்னர் கூப்பிட்றான் சொல்றடே. மாப்பிள்ள எங்க இருக்க? வீட்டில். சரி, உடனே கிளம்பி மதுரைக்கு போ. அங்க சுந்தர்னு என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம துணி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காரு. நீ போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லு. ஓகேனா நாளைக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். டேய் இப்போவே போகணும் என்ன? காலையில் போய் பார்க்கட்டா நாளைக்கு? ஏன் இப்போ போறதுல என்ன பிரச்சனை? டேய் பிரச்சனை இல்லை இல்லடா. இது நானும் ஆண்டாலும் சினிமா பார்க்க போயிட்டு இருந்தோம். அதான் இப்பதான்டா தெரியுது நீ ஏன் உருப்படாம இருக்க. நேர்ல வந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்னாச்சு? ஏண்டா இன்னைக்கு சினிமாவுக்கு போறது அவனுக்கு முக்கியம். போய் அந்த இடத்த பாரு. இடம் நல்லா இருந்தா லாக் பண்ணிட்டு வா. சரி சரி போகிறேன். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கூப்பிட்றேன் உனக்கு. டேய் உன் நம்பரை சுந்தருக்கு அனுப்பிட்டேன். அவர் நம்பரையும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிடா அனுப்பிச்சுடு. நீ மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவருக்கு கால் பண்ணு. அவர் வந்துடுவார். சரி நான் போயிட்டு கூப்பிடுறேன். நீ நம்பர் அனுப்பிச்சுடு. அனுப்பிச்சிட்டேன். என்னாச்சு? இல்ல ஆதிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜவுளி கடைக்காக இடம் பார்த்து வச்சிருக்காராமா. உடனே போய் பார்க்க சொல்றேன். என்ன என்னடி நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். சினிமா தானே, வேலை இருக்குல்ல. நான் போய் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன். மாப்பிள இதுக்கு தான் கண்டவங்கிட்டையும் ரூபா வாங்கிட்டு தொழில் பண்ணக்கூடாதுங்கிறது. பாத்தீங்களா? ரூபா கொடுத்த திமிர்ல உங்களை என்னமோ வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கான். அப்பா நீங்க 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா இருக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்குள்ள அவன் பொறுக்க முடியாம அங்கிட்டு போ இங்கிட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏதா ஆண்டாலே இங்காரு, அவன் புருஷனுக்கு வேணா அந்த ஆதி பையன் முக்கியமானவனா இருக்கலாம். ஆனா எனக்கு நீயும் என் மாப்பிள்ளையும் தான் முக்கியம். எல்லாம் பணம் இருக்கிற திமிரு. ஏன் அவங்ககிட்ட மட்டும் தான் பணம் இருக்கா? இருங்க இந்த வரேன். அம்மா என்னம்மா இவருக்கு போ. மாமா என்ன மாமா இது? இருங்க மாப்பிள. மாப்பிள இத புடிங்க. இதுல 50 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். இத இப்பவே போய் பேங்க்ல போட்டு எடுத்துட்டு வந்து உடனே நீங்க கடையை திறக்கிற வேலையை பாருங்க. அட புடிங்க மாப்பிள, இத புடிங்க. உங்களுக்கு அழகர் எப்படியோ அதே மாதிரி எனக்கு ஆண்டாள். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவளுக்கு உலகமே நான் தான். என்ன நடந்தாலும் முதல்ல வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா. என்ன கேட்காம எதுவுமே பண்ண மாட்டா. அவ கூட இருந்த அந்த டைம் தான் என் லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்ன அப்படி பார்த்துப்பா தெரியுமா? நான் ஒன்னும் உங்க ஃப்ரெண்டுக்காக செய்யலையே, என் ஃப்ரெண்டுக்காக தானே செஞ்சேன். நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக செஞ்சிருக்கலாம். ஆனா அதுல என் ஃப்ரெண்டுக்கும் தானே நல்லது நடந்திருக்கு. அது என்னவோ வாஸ்தவம் தான். புருஷங்க என்ன பண்ணாலும் பொண்டாட்டிக்கு தானே போய் சேருது. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? வேற எதுக்கு? இப்படிலாம் பேசினா நான் உங்ககிட்ட கோவப்பட்டு சண்டை போடணும். நீங்க அதையே காரணமா வச்சு என்ன கழட்டி விடலான்னு ஐடியா பண்றீங்க, அதானே? மிஸ்டர் ஆதி, கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி தான் உங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பேன். பொய் சொல்லாதீங்க. என்னத்த ஆண்டாளு, மாப்பிளைக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் போகல போட்டிருக்க. பா ஏன் இப்படி கேக்குற? இல்ல வந்து கொள்ள நேரம் ஆயிப்போச்சு. உள்ள போய் உட்காந்துக்கிட்டு வெளியே வரவே இல்ல. பா இல்லப்பா, நீ ஆதிய பத்தி பேசினதுல அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா. அப்பா மத்தபடி வேற எதுவும் இல்ல. இது பெருசெல்லாம் ஆக்கல. என்னதான் நீ ஏன் மாப்பிளைய நான் இதுக்கு தப்பா நினைக்க போறேன்? இங்காரு உண்மையை சொல்லணும்டா, ஆதி மேல இப்பதான் எனக்கு மரியாதையே வந்திருக்கு. ஏன்பா அக்கா மாமாவுக்கு ஆதி என்ன துணி கடை வச்சு கொடுத்ததுனாலயா? ஆமாதா, 1.5 கோடி ரூபான்னா சும்மாவா? மாப்பிளைய நம்பி அவங்க அப்பா அம்மாவே 5 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த ஆதி பையன் எப்படிமா அவ்வளவு ரூபாய் எடுத்து கொடுக்கறான்? அப்படின்னா மாப்பிள்ள அந்த ஆதிக்கு எம்புட்டு உண்மையா இருந்திருப்பாரு. பா நீ சொல்றதும் உண்மைதான்ப்பா. உன் மாப்பிள்ளை யார் மேலயாவது பாசம் வச்சுட்டா அவருக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருப்பா.
நல்ல விஷயம்தான். ஆனா என்ன ஒண்ணு, உங்க 2 பேருக்கும் நல்லது பண்ற ஆதி இங்க வந்து இப்படி கஷ்டப்படுறதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படியாவது பாரதியை கூட்டிக்கிட்டு ஊர்ல போய் சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும்ல? பா அது ரொம்ப கஷ்டம்பா. ஏதா அப்படி சொல்ற நீயே? அதான் சொன்னனே, பாரதி ஆதிய மட்டும்தான் மன்னிச்சிருக்கா. அவரோட அம்மாவை இன்னும் மன்னிக்கவே இல்லப்பா. எனக்கு தெரிஞ்ச அவ மன்னிப்பாலான்னு கூட ரொம்ப சந்தேகமா. இருக்கு